யார் மாமா வருவா? ஆண்டியே ஏதாவது பேசுங்க ஆண்டியே. என்ன மணக்குது எனக்கு கிரேசி ஆண்டி வச்ச மீன் மணக்கம் என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வலை, அன்னைக்கு ஆண்டி செய்த வலை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கச்சால். தண்ணிக்குள்ளே இறங்க மடித்து கரையில் இருந்துகிட்டே மீன் பிடிக்கிறாங்களாம். ஏதாவது மீன் கிடச்சுமா? இந்த கொக்கு எல்லாமே நான் புது ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் என்னை கண்டோன்னா பயங்கரமாக பறக்குது பாருங்க. அது பறக்கிறத பார்க்குறதுக்கு 1000 கண்ணு வேணும், அவ்வளவு அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, இயற்கை எப்போவுமே அழகு தான். அவங்க கிட்ட எல்லாம் இந்த கொக்கு கிட்ட போய் நிற்குது. நான் கிட்ட போனால் மட்டும் பறந்துடுது. கொக்கே பறந்துடாத வா. ஆமாம் தாத்தா, அதுக்கு தான் வந்தோம். அப்படியே ஊரை சுற்றிட்டே இருக்கோம் தாத்தா. அப்படி சரி சரி. பாசக்கார கொக்கு ஊர் ஆளுவல்கிட்ட தான் கிட்ட கிட்ட போகுது பாருங்க. இந்த தோப்பு ஃபுல்லா கொக்கு. எப்படி? ஓ அப்படி. அதான் அது சத்தத்தை கேட்டு மயங்கினது மாதிரி வருது பாருங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, ஆறு, குளம் ஃபுல்லுமே இதுவாக தான் இருக்கும். வாழைக்கொலை பார்த்தீங்களா? இந்த கொக்கு எல்லாம் இந்த கட்டுறாங்கல்ல, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அது அப்படியே வருது அவங்கக்கிட்ட. புழு பறக்க. இப்போ அந்த கொக்குக்கு தெரியுது இது வெட்டு சத்தம் கேட்டா புழு. கரெக்டு தாத்தா, கரெக்டு. அதுக்கு தெரியுது நான் வெளியாள். என்ன கண்டோன்னு ஓடுது. சரி, நம்ம என்ன பார்த்த உடனே அந்த தாத்தா சொல்லிட்டாங்க, நிறையில மட்டும் சவுட்டக்கூடாது, சாரி மிதிக்கக்கூடாது. அந்த கால்வாய் இருக்குல்ல, அது அந்த தண்ணி விட்டுருக்காங்கல்ல, அதுக்குள்ளே மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு. அதுக்குள்ளே நடந்தாலும் நல்லா தான் இருக்குது. அந்த தொளி தண்ணி எல்லாம் சேர்ந்து குழு 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 குழுன்னு ஒரு டைப்பாக அதுவும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? அந்த தண்ணிக்கு சத்தம் சலக்கு சலக்குன்னு. நான் அது வழியாக தான் நடந்து போகிறேன். என்ன கண்டோன்னு அந்த கொக்கு போயிட்டே இருக்குது. நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறேன். இந்த கொக்கு என்ன கண்டோன்னா பறந்து போயிடுது. அந்த தாத்தா கிட்டேனா அழகாக நிற்குது. அவர் வளர்க்குறாருன்னு நினைக்கிறேன். அது கூட தெரியுது தாத்தா, டெய்லி பார்க்குற ஆட்களையும் புதுசாக வர ஆளையும். சூப்பர் தாத்தா. இந்த தாத்தா மண்வெட்டி எடுத்து வெட்டுற சத்தம் கூட கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்துலேயே பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ போய் நிறைய காசு செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி, அதெல்லாம் எதுக்கு? நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த இடங்களை எல்லாம் நம்ம நல்லா ரசிக்கணும். பார்த்துக்கோங்க, நம்மளை நாமவே ஹாப்பியாக வச்சுக்கணும், எப்போவுமே என்கேஜிங்காக இருக்கணும். டைம் கிடைக்கிறப்போ இதெல்லாம் செய்யணும். பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? கிரேசி ஆண்டி வீட்டுக்கு தான் போகிறோம். வாங்கின விலையை கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு தான். ஆண்டியே ஏதாவது பேசுங்க ஆண்டியே. நாளைக்கு ஆண்டி ஒரு டைம் சொல்லுங்க. என் கனவுல எல்லாம் நீங்கள் தான் ஆண்டியை வாருங்க. அவரையும் கூட்டிகிட்டு போவோம்.
நல்ல மணக்குது. எங்கள் கிரேசி ஆண்டி வச்ச மீன் குழம்பு. எங்கள் கிரேசி ஆண்டி கைப்பட்டா எல்லாமே மணக்கம் போல. கிரேசி ஆண்டி ஏன் ஆண்டியே நல்லா மணக்குது பாருங்க. வழியிலோடி போன என்ன கூட அது இழுக்குது. வா வா வான்னு 2 கருவேப்பிலை போட்டா மணக்கம். என்ன அப்பா அவ்வளோதான். என்ன இதில் சுருட்டி போடுறோம் பிறகு. நீ வந்து அது முதல்ல இருந்ததுலயே தொடங்க, ஸ்டார்டிங்ல இருந்து வாங்கி இருக்கணும். அதான் பாத்தியாளா, உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல. சரி இத டேஸ்ட். தென்னமர தோப்புக்குள்ள வருவா ஐயா ஐயா, தென்னமர தோப்புக்குள்ள வருவா. யார் மாமா வருவா? நம்ம ஒய்ஃபு தான் வருவா. தென்பாண்டி முத்தம் ஒண்ணு தருவா. அந்த தோட்டத்தில் அவள் ஒரு அழகி அழகி அவளிடம் பக்குவ பழகி.